ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையோட இணைவது உங்கள் ஆதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அடுத்த நாள் காலை சென்னை நகரம் இன்னும் மழையின் நினைவிலிருந்து முழுவதுமாக வெளியே வரவில்லை. இரவு முழுக்க பெய்த மழையின் நினைவாக சாலையில் நீர்த்துளிகள் மின்னிக் கொண்டிருந்தன. வானம் முழுவதும் சாம்பல் நிற மேகங்கள் பரவியிருந்ததால் காலை நேரத்தில் ஒரு மந்தமான அமைதி நிலவியது. நிலா வழக்கம் போல காலேஜுக்கு கிளம்பினாள். அவள் முகத்தில் இருந்த அந்த சின்ன சிரிப்பு மறைந்து விடவில்லை. ஆனால் அன்று அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு சிந்தனை இருந்தது. நேற்றிரவு நடந்த அந்த சந்திப்பு அவள் மனதில் இருந்து மறைந்திருக்கவில்லை. பஸ்ஸில் அமர்ந்திருந்த போது கூட அவள் பார்வை வெளியே மலையை பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் அவள் நினைவு அந்த மலையில் இல்லை, அந்த காரின் அருகே நின்றிருந்த அந்த மனிதனிடம்தான். அவன் யார் என்ற கேள்வி அவள் மனதில் திரும்ப திரும்ப எழுந்தது. காலேஜ் சென்ற போதும் நண்பர்கள் வழக்கம் போல சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். கவி அவளிடம் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் நிலா அந்த பேச்சுக்களை முழுமையாக கேட்கவில்லை. அவள் மனம் எங்கோ திசை மாறியிருந்தது. அதை கவனித்த கவி, என்னடா இன்னைக்கு ரொம்ப சைலண்டாக இருக்க என்று கேட்டபோது நிலா உடனே சிரித்து, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்ட் அத்தான் என்று சொல்லி தவிர்த்தாள். ஆனால் அவள் சொன்ன பதில் அவளுக்கே உண்மையாக தெரியவில்லை. மாலை நேரம் வந்தது. கிளாஸஸ் முடிந்து மாணவர்கள் எல்லோரும் வெளியேற ஆரம்பித்தார்கள். நிலா மெதுவாக வெளியே நடந்தாள். அவள் நடையை அவள் உணராமல் மெதுவாக்கினாள். பஸ் ஸ்டாப் நோக்கி நடந்து கொண்டே இருந்தாலும் அவள் கண்கள் சுற்றி பார்த்து கொண்டே இருந்தன, யாரையோ தேடுவது போல. ஏன் இந்த எதிர்பார்ப்பு என்று அவளுக்கே புரியவில்லை. பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நின்றபோது அவள் மனதில் ஒரு சிறிய மாற்றம் தோன்றியது. நான் ஏன் இப்படி நினைக்கிறேன் என்று அவள் அவளுக்குள் சிரித்து கொண்டாள். அந்த நேரத்தில் தான் ஒரு கார் மெதுவாக வந்து அவள் அருகே நின்றது. அவள் திரும்பி பார்த்தாள். அதே கார் தான், அதே மனிதன், அர்ஜுன். அந்த ஒரு நொடி அவள் முகத்தில் ஒரு ஆச்சரியம் தெரிந்தது. அதை அவளால் மறைக்க முடியவில்லை. அவன் அவசரமாக எதுவும் பேசவில்லை. அவன் வழக்கமான அமைதியுடன், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறியா என்று அவன் கேட்டான். அந்த கேள்வி சாதாரணமாக இருந்தாலும் அதில் ஒரு மெதுவான பரிச்சயம் இருந்தது. நிலா சிரித்தாள். அப்படித்தானே தெரியுது என்றாள். அவன் சின்னதாக தலையசைத்தபடி, நேற்று நடந்ததுக்கப்புறம் நீ ஓகே தானே என்று அவன் கேட்க அந்த கேள்வி அவளை சற்று தடுக்க வைத்தது. யாராவது அவளிடம் கவலைப்பட்டு கேட்பது அவளுக்கு புதிது இல்லை. ஆனால் அவன் கேட்ட விதம் வேறு மாதிரி இருந்தது. அது ஒரு நார்மல் கொஷன் மாதிரி இல்லை, அது ஒரு உண்மையான கவலை. ஐம் ஃபைன் என்று அவள் மெதுவாக சொன்னாள். அவர்களுக்குள் சில வினாடி அமைதி நிலவியது. மழைத்துளிகள் மெதுவாக விழுந்து கொண்டிருந்தன. அந்த அமைதியில் எந்த சிரமமும் இல்லை. அது அவர்கள் இருவருக்கும் ஒருவித நிம்மதியை அளித்தது. காஃபி குடிக்கலாமா என்று அர்ஜுன் கேட்க இந்த முறை நிலா உடனே பதில் கூறவில்லை. அவள் அவனை கவனமாக பார்த்தாள். அவன் முகத்தில் எந்த அழுத்தமும் இல்லை. அவன் அவளை கம்பல் பண்ணவும் இல்லை. அது ஒரு சிம்பிள் இன்விடேஷன் மாதிரி இருந்தது. அந்த சிம்பிளிசிட்டி தான் அவளுக்கு நம்பிக்கை கொடுத்தது. சரி
என்று அவள் மெதுவாக சொன்னாள். அவள் காரில் அமர்ந்தாள். அவளின் அந்த முடிவு அவளுக்கே புதிதாக இருந்தது. ஆனாலும் அது தவறாக தோன்றவில்லை. சில நிமிடங்களில் அவர்கள் ஒரு அமைதியான கெஃபேக்கு சென்றார்கள். வெளியே மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்தது. கண்ணாடி வழியாக துளிகள் விழுந்தன. உள்ளே ஒரு மென்மையான வெளிச்சம். அது அந்த இடத்தை இன்னும் அமைதியாக்கியது. இருவரும் எதிரே அமர்ந்தார்கள். முதலில் சில நொடிகள் அவர்கள் எதுவும் பேசவில்லை. ஆனால் அந்த சைலன்ஸ் அன்கம்ஃபர்டபுளும் இல்லை. அது அவர்களுக்கு ஒரு பரிச்சயத்தை உருவாக்கியது. நீங்கள் எப்பவும் இப்படி தானே என்று நிலா கேட்க அவன் புரியாமல் பார்த்தான். எப்படின்னு அமைதியாக எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி என்று அவள் சிரித்தாள். அவனும் சின்ன சிரிப்புடன் அது பழக்கம் என்றான். அது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும் போல என்று அவள் அரை சிரிப்புடன் சொன்னாள். அவன் அவளை ஒரு நொடி பார்த்தான். அப்படி நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் நான் அப்படி நினைக்கல என்று அவள் உடனே கூற அவன் சற்று ஆச்சரியத்துடன் பார்த்தான். நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஆனால் நல்லவன்னு ஃபீல் ஆகுது என்று அவள் மெதுவாக சொன்னாள். அந்த ஒரு வாக்கியம் அர்ஜுனின் உள்ளத்தில் ஏதோ தொட்டது. அவன் முகத்தில் தெரியவில்லை. ஆனால் அவன் பார்வை சற்று மாறியது. அவன் அந்த வார்த்தையை எதிர்பார்க்கவில்லை. அந்த மாலை மெதுவாக நகர்ந்தது. பெரிய விஷயங்கள் பேசப்படவில்லை. சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் அந்த விஷயங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் உருவாகி இருந்தது. ஆனால் அந்த அமைதியின் பின்னால் ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருந்தது. அதே கெஃபேக்கு வெளியே ஒரு கார் நின்றிருந்தது. அதன் உள்ளே இருந்தவன் அவர்கள் இருவரையும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் கையில் இருந்த ஃபோனில் நிலாவின் ஃபோட்டோ. அவன் மெதுவாக கால் பண்ணினான். அவளை ஃபாலோ பண்ணு, எந்த டீட்டெயிலும் மிஸ் ஆகக்கூடாது என்றான். மாலை முடிந்தது. அர்ஜுன் நிலாவை அவள் வீட்டுக்கு அருகே இறக்கிவிட்டான். அவள் இறங்கும்போது தேங்க்ஸ் என்று சிரித்தாள். அவன் தலையசைத்தான். அவள் வீட்டுக்குள் சென்றதும் அவன் அங்கிருந்து நகர்ந்தான். ஆனால் அவனுக்கே தெரியாமல் அவளை மட்டுமில்லை, அவனை கூட யாரோ கவனிக்க ஆரம்பித்தார்கள். அந்த இரவு மழை மீண்டும் ஆரம்பித்தது. ஆனால் இந்த முறை அந்த மலைக்குள் ஒரு புதிய உணர்வு மட்டுமில்லை, ஒரு நிழலும் மெதுவாக நெருங்கிக் கொண்டிருந்தது. இந்த கதையோட அடுத்த பார்க்கும் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.